ஹலோ மக்களே, ஸ்காட்லாண்டில் வின்டர் இருந்ததும் பாப்பா ஸ்னோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. பட் ரீசெண்ட் டைம்ஸில் கிளாஸ்கோல ஸ்னோ வரவே இல்லை. சரின்னு நாங்கள் போன இடம் தான் கிளென்ஷி ஸ்கி சென்டர். இது கிளாஸ்கோல இருந்து 100 மைல் தூரத்தில் இருக்கு. அங்கே இப்போ ஸ்னோ இருக்கா இல்லையான்னு அவங்க வெப்சைட்ல இருக்கிற ரோட் சைட் கேமரா வழியாக செக் பண்ணிட்டு டிராவல் பிளான் பண்ணிக்கலாம். மார்னிங்கே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு 1 hour டிராவல் பண்ணதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு காரை ஓரமாக நிறுத்தி சிக்கன் wrap சாப்பிட்டோம். அந்த என்டையர் ரூட்டே ஸ்னோ படர்ந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு 2 hours டிராவல் பண்ணி ஃபைனலி நாங்கள் ஸ்கி சென்டர் வந்துட்டோம். தென் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தி அவங்க டிக்கெட் சென்டருக்கு போயிட்டோம். இங்கே கேபிள் கார், ஸ்கீ போர்டிங் அண்ட் ஸ்லெட்ஜ்னு நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. நாங்கள் பாப்பா விளையாடுற மாதிரி ஸ்லெட்ஜ் ஆக்டிவிட்டிக்கு ஒரு 5 pounds பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டோம். ஸ்லெட்ஜ் எடுத்துட்டு அந்த பிளே ஏரியாவுக்கு போயிட்டோம். ஏகப்பட்ட மக்கள் கூட்டம், நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே நாங்களும் கொஞ்சம் நேரம் செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் வெளியவே விளையாடிட்டு இருந்தனால குளிர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அங்கே கேஃபே இருந்துச்சு. கேஃபேக்குள்ளே போயிட்டோம். கேஃபேல ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஃப்ரைஸ் அண்ட் சாக்லேட் காஃபி வாங்கி சாப்பிட்டோம். தென் மற்ற ஆக்டிவிட்டி ஏரியாக்கெலாம் போய் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த என்டையர் ஏரியாவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸ்காட்லாண்டில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பை.